இந்த வீடியோ காணும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழி கணக்கை மீட்டர் சென்டிமீட்டரில் எப்படி பார்க்குறது, அதாவது மெட்ரிக் யூனிட்டில் எப்படி பார்க்குறது அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் குழி கணக்கை எனக்கு மீட்டர் அல்லது சென்டிமீட்டரில் சொல்லி கொடுங்க அப்படி சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். ஸோ ஒரு மீட்டர் அல்லது ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா அதை வச்சு எப்படி நம்ம குழியை மேக் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்ஃபில்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன் அப்படின்னா ஏதேனும் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ண நேரிட்டால் ஏதேனும் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் ஸ்கிப் பண்ண நேரிடும் அப்படின்ட்டு பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்டிடத்துடைய வெளிப்பக்க அளவுகளை கணக்கிட்டு அதன் மூலயமா தான் நம்ம குழியை கணக்கிட போகிறோம். அதாவது நம்ம ஒரு குழி கால்குலேட் பண்ணுறோன்னா அந்த குழியோடைய நீளம் அகலம் என்பது கட்டிடத்துடைய வெளிப்பக்க அளவு, அவுட்டர் டு அவுட்டர் டைமென்ஷன் சொல்லக்கூடிய வெளிப்பக்க அளவை வைத்து தான் நம்ம கணக்கிட வேண்டும். குழி அப்படின்னா என்ன அப்படின்னா, குழி என்பது 36 அங்குலம், அதாவது 3 அடி அகலமும் 36 அங்குலம் 3 அடி நீளமும் கொண்ட 1296 சதுர அங்குலம் அல்லது 9 சதுர அடி கொண்டதை ஒரு குழி என்போம். இது இம்பீரியர் யூனிட், அதாவது அடி அங்குலத்தில் இருக்குது. இதை நம்ம மெட்ரிக் யூனிட்டில் பார்க்க போகிறோம், அதாவது மீட்டர் சென்டிமீட்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில இடத்துல ஒரு குழி என்பது 9 அடிக்கு 9 அடி வைக்காமல் 8 அடிக்கு 8 அடி, அதாவது 34 இன்ச்சுக்கு 34 இன்ச்சு வைப்பாங்க. ஸோ அது ஒரு சில இடத்துல வச்சிட்ருக்காங்க. நம்ம வீடியோ எல்லாத்துலேயுமே ஒரு குழி என்பது 36 இன்ச்சுக்கு 36 அப்படி சொல்லிட்டு தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு குழியை சென்டிமீட்டர்லேயோ அல்லது மீட்டர்லேயோ பார்க்க போகிறோம். ஸோ குழி அப்படின்னா ஒரு குழி என்பது 91.44 சென்டிமீட்டர் அல்லது 0.9144 மீட்டர் அகலமும் 91.44 சென்டிமீட்டர் 0.9144 மீட்டர் நீளமும் கொண்ட 8361 சதுர சென்டிமீட்டர் அல்லது 0.8361 சதுர மீட்டரை கொண்டது ஒரு குழி அப்படின்னு நம்ம மீட்டர் அல்லது சென்டிமீட்டரில் கால்குலேட் பண்ணி சொல்லலாம். இங்கே ஒரு அங்குலம், அதாவது ஒரு இன்ச் அப்படி என்பது 2.54 சென்டிமீட்டர் அப்படின்னும், ஒரு அடி அதாவது ஒரு ஃபீட் அப்படி என்பது 30.48 சென்டிமீட்டர் அல்லது 0.3048 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே குறிக்கலாம். இப்போது ஒரு உதாரணம் பார்க்க போகிறோம். அடியில் இப்போ ஒரு இடத்தோடைய அகலம் 27 அடினும் நீளம் 39 அடின்னு எடுத்துக்கிறோம். ஸோ குழி அப்படின்னா நீள அகலத்தை பெருக்கி 9ஆல் வகுக்கணும். இங்கே 27 பெருக்கல் 39 மொத்தம் 1053 வகுத்தல் 9. அப்போ குழி பார்த்திங்கன்னா 117 வரும். இதே மனையை நான் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இடத்தோடைய அகலம் 822.96 சென்டிமீட்டர், நீளம் 1188.72 சென்டிமீட்டர். ஸோ குழி அப்படின்னா நீளம் அகலத்தை பெருக்கணும். அப்போ 822.96 பெருக்கல் 1188.72 வகுத்தல் 8361. அப்போ குழி அது ரெண்டையும் பெருக்கணும். நம்ம ரெண்டுத்தையும் பெருக்கும்போது 9,78,269.01112 அப்படின்னு வந்திருக்கு. அதை 8361 வகுத்தோம்னா 117 குழி வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். இதே உதாரணத்தை நம்ம மீட்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இடத்தோடைய அகலம் 8.2296 மீட்டர், நீளம் 11.8872 மீட்டர். குழி அப்படின்றது நீள அகலத்தை பெருக்கி வகுக்கணும். ஸோ 8.2296 பெருக்கல் 11.8872 வகுத்தல் 0.8361. ஸோ ரெண்டு பெருக்கும்போது 97.8269.0112 வந்திருக்கு. அதை 0.8364 வகுக்கும் போது நமக்கு குழியை 117 கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம மெட்ரிக் யூனிட்னு சொல்லக்கூடிய சென்டிமீட்டர் மீட்டரில் நம்ம ஒரு குழியை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு மூலயமா குழியை கண்டுபிடிச்சி மற்ற ஃபார்முலாலாம் ஒன்று தான். குழி வகுத்தல், கர்ப்பம்னா 8ஆல் வகுக்கணும், வயதுனா 27 பெருக்கி 100ஆல் வகுக்கணும். ஸோ இதெல்லாம் மற்றது எல்லாமே காமன் தான். நம்ம ஒரு குழியை மட்டும் எப்படி மீட்டர் வச்சோ அல்லது சென்டிமீட்டர் வச்சோ கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கான எங்களது நன்றிகள்.